Dear students, plus 2 maths chapter 6 applications of vector algebra, vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், exercise 6.3 பயிற்சி 6.3. இதை 6th sum பார்க்க போகிறோம். If a vector, b vector, c vector, d vector are coplanar vectors, show that a vector cross b vector cross c vector cross d vector equal to 0 vector அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். Given vectors a vector, b vector, c vector and d vector are coplanar vectors அப்படின்றதுனால இந்த 4 வெக்டர்ஸில் எந்த 3 வெக்டர்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்தாலும் அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு தெரியணும். அப்படி பார்க்கும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector, b vector, c vector equal to b vector, c vector, d vector, அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் equal to பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் c vector, d vector, a vector, அது அண்டு a vector, அதாவது இதுக்கு ஈக்குவலாக தான் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a vector, b vector, d vector, இது எல்லாமே 0ன்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். a vector cross b vector cross c vector cross d vector. இப்போ நீங்கள் இது இன்னும் சிம்பிளாக போடணும் அப்படின்னா இதுக்கு டைரெக்டாக ரிசல்ட் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டான ரிசல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா a vector box product of a vector, c vector, d vector into b vector minus a box product of a vector, b vector, c vector into d vector. அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரெண்டே ஸ்டெப்பில் வந்து ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a vector cross b vector cross c vector cross d vectorக்கு இதை நான் p vectorன்னு எடுத்துக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த cross ட்ரிபிள் ப்ராடக்ட் பிரகாரம் நம்ம எப்படி எழுதலாம்னா p vector dot d vector into c vector minus p vector dot c vector into d vector. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டெப்பு டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது p vector நான் என்னென்னு வச்சுருக்கேன்னா a vector cross b vectorன்னு வச்சுருக்கேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். a vector cross b vector dot d vector into c vector minus a vector cross b vector dot c vector into d vector. இதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்னு எழுதிக்கிறோம். இதையும் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்னு எழுதிக்கிறோம். இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூஸ் வந்து 0ன்னு தெரியும் ரெண்டுத்துக்குமே. அதனால் மொத்தமாக ஈக்குவல் டு நம்ம 0 எழுதிடலாம். நம்ம என்ன கேட்டாங்களோ அதை இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். we have proved that a vector cross b vector cross c vector cross d vector equal to 0 vector. இங்கே வந்து a vector cross b vectorும் ஒரு வெக்டர், c vector cross d vectorும் ஒரு வெக்டர், இதனுடைய கிராஸும் ஒரு வெக்டர். இது வந்து நம்ம ஆர்டினரி 0 போடக்கூடாது. வெக்டர் நோட்டேஷன் கட்டாயமாக அங்கே எழுதணும். தேங்க்யூ.